நீ முதல்ல நற்கருணை வாங்க போகிற ஆண்டவருடைய திருவிருந்தை உட்கொள்ள போகிற. நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? நீ சொல்லு. பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு தயாரிப்பு 5 காரியங்கள் இருக்குது. என்னன்னு சொல்ல முடியுமா? நீ சொல்லுமா. குருவிடம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுதல், பாவ பரிகாரமாக பாவ மன்னிப்பு நன்றியாகவும் குடிபெற்றவர்களை நிறைவேற்றுதல். அப்போ நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்கணும்? பாவநிலை இல்லாமல் கடவுளோடு நற்கருணை ஆண்டவர் எப்பொழுது ஏற்படுத்தினார்? பாவ சங்கீதம் செய்ய தெரியுமாடம்? என்ன சொல்ல பார்க்கலாம். அப்படி தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். சாமி, நான் முதலாக பாவ சங்கீதம் எடுத்து வந்திருக்கேன். என்னை ஆசீர்வதியும். அப்புறம் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் சொல்லணும். நான் இப்போ சொன்ன பாவத்துக்கும், நான் மறந்து போன பாவத்துக்கும், என் ஜீவிகாலத்தில் செய்த பாவத்திற்கும் எனக்கு மன்னிப்பு தந்தரலும் சுவாமி. இதில் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உகழ்ந்த பிள்ளையாக வாழணும். பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படியாக நடக்கணும். மேலும் உனக்காக நான் இறைவனிடம் ஜெபிக்கிறேன். இறைவனாகி தந்தையே, நன்மை நேர்ந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணிப்பதற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனமருந்துகிறேன். அது அருளுதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமென். இயேசு செய்த அரும் அடையாளங்கள் என்ன என்று ரொனால்டு? தண்ணீரே திராட்சரசம். குட். நெக்ஸ்ட் ருனி. அப்ப பலகை செய்தார். வெரி குட். தம் இறந்த 3ஆம் நாள். வெரி குட். இந்த இரண்டு லாசரை புயலே அடிக்கினார். செங்கலடைக்கு. வெரி குட். குட். சரி, மரியாவின் மறை உண்மைகள் என்ன? விண்ணுலகில், அதாவது நம்பிக்கை மன்றாட்டு, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். அன்பிற்கு எழுந்தது எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவுமுறைப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இறைவன் நமக்கு அருளிய வேத கற்பனைகள் எத்தனை? 10. என்னது? விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறர் சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறர் கூறியதை எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகள் அடங்கும். முதலாவது, அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, தம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது. சரி, திருச்சபையினுடைய கட்டளைகள் எத்தனை? 6. சொல்லு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடல் நாட்களிலும் திருமணங்களில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். இந்நாட்களில் புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை கடக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒருமுறையாவது தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அலுவலகத்தில் பங்கேற்க வேண்டும். பாஸ்கா ஒப்புரவு அடையாளத்தில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும். திரு அவையில் உள்ள நாட்களில் நோன்பு நாட்களில் முழு உணவு உண்ணலாம். செய்யாதிருக்க வேண்டும். வெரி குட். சரி, நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். எல்லாம் மாற்றி 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 சொல்லக்கூடாது. கரெக்டாக ஒரே ஆர்டராக சொல்கிறது தானே? ரைட். நற்செய்தியின் உட்கள் எத்தனை? 4. என்னென்ன?
பழைய ஏற்பாட்டு நூல்கள் எத்தனை? 46. புதிய ஏற்பாடு 27. சரி. திருப்பலியில் இருவரும் பிரிவுகள் என்ன? இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. சரி. எத்தனை வகை பாவங்கள் இருக்கிறது? என்னென்ன பாவம்? பிறப்பு நிலை பாவம், செயல் வழி பாவம். பிறப்பு நிலை பாவம் என்றால் என்ன? முதல் பெற்றோரின் கீழ்ப்படியாமல் நம்மோடு உண்டாகி பிறக்கிற பாவம். ரைட். அப்போது பிறப்பு நிலை பாவம், செயல் வழி பாவம். செயல் வழி பாவம்னா என்ன? நன்மை தீமை அறிந்த நிலையில் ஒருவர் முழு மனதுடன் செய்யும் பாவம். வெரி குட். அப்போ பாவங்களில் எத்தனை வகைப்படுது? தலையான பாவங்கள் எத்தனை? என்னென்ன? தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பொறாமை, பெருமிதி, இரும்பல், வேசை, சினம். எல்லாம் இன்னும் மறந்து போச்சு பழகுதே, லைனாக வர மாட்டீங்க. சரி, ரைட், ஓகே. சரி, இப்போது நற்கருணை, அதாவது நற்கருணையை ஏற்படுத்தியது யார்? எப்போது ஏற்படுத்தினார்? என்ன சொல்லி ஏற்படுத்தினார்? தம் கையால் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்து தம் சடங்குகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் உங்களுக்காகவும் பலருக்காகவும் அவர்களுடன் விருந்தை அருந்திய பின் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்து தம் சடங்குகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். சரிதானா? அப்போ கடவுளுடைய சிறப்பான 6 பண்புகள் என்ன? கடவுள் தாமாக இருக்கிறார், உடலும் இல்லாமல் இருக்கிறார், உடலும்